மக்கள் பேர்ல 67ல ரயத்துவாரி பட்டா முறையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது விவசாய நிலமா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டு மனை பட்டாவா இருந்து மக்கள் வீடு கட்டி குடியிருந்தாலும் சரி, 67லயே மக்கள் பட்டா வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னையும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு மேல மக்கள்கிட்ட பட்டா, ஒரிஜினல் பட்டாவே இருக்குது. அது நீங்க விற்க முடியாம, வாங்க முடியாம, ஜீரோ வேல்யூ பண்றது, லெட்டர் கொடுத்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாம பண்றது, இந்த மாதிரி வேலைகளை தொடர்ச்சியா கடந்த காலங்கள்ல பல 10 ஆண்டுகளாக அறநிலைத்துறை தரப்புல இருந்து தவறாக செஞ்சதுனால மக்கள் கரூர் மாவட்டத்துல கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிருக்காங்க. பட்டா பேர்ல இருக்கு, அரசாங்கம் பட்டா கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் 100 வருஷம்னு அவங்க அந்த இடத்தை ஒதுக்கிட்டு இருக்காங்க. வீடு கட்டி குடியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க, வித்திருக்காங்க. திடீர்னு நீங்க அறநிலைத்துறை இது எங்க நிலம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு பெரிய பிரச்சனை இங்க உருவாகி இருந்தது. அந்த பிரச்சனையை கடந்த 30 நாட்களாக தொடர்ச்சியா இப்போ பதவியேற்ற தாவேக அரசின் மாண்பு முதலமைச்சர் அவர்கள், அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள், வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களோட தொடர்ந்து நாங்க கொண்டுட்டு போய் ஒரு பெரிய முயற்சி எடுத்தோம். அதன் விளைவாக இன்னைக்கு 3084.95 ஏக்கர் நிலங்கள் இந்த மாதிரி ஜீரோ வேல்யூ பண்ணப்பட்டது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம தடுக்கப்பட்டது. இது விடுவிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், குறிப்பாக அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கரூர் மாவட்ட மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல 1 இன்ச் நிலம் கூட இந்த 3084.95 ஏக்கர்ல 1 சென்ட் நிலம் கூட கோயில் நிலம் கிடையாது. அதுக்கு ரெவென்யூ ரெக்கார்ட் இருக்கு. அதே மாதிரி பட்டாவை இன்னைக்குதான் கொடுத்த மாதிரி பாஜக ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பட்டா இப்ப கோயில் நிலங்களை எடுத்து 25,000 ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலங்களை எடுத்து கரூர் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு கட்ட இருக்குது. அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது நான் நினைக்கிறேன். நம்ம மக்கள் ஒரு கடுமையான மனவேதனையோட இருக்காங்க. ஒரு வீட்டுல இன்னைக்கு போய் நம்ம படுக்கிறோம்னா நாளை காலையில் நம்ம அந்த வீட்டுல இருப்போமா இல்லையா அப்படிங்கிற ஒரு அன்சர்டனிட்டியோடவே தூங்க போற ஒரு துரதிருஷ்டம், ஒரு துயரம் கரூர் மாவட்ட மக்களுக்கு நிகழ்ந்துருச்சு. இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும், அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் ஒரு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சட்டப்படி நம்ம என்ன செய்யணுமோ அதை இன்னைக்கு நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நீதி கிடைக்கிற ஒரு பயணம் துவங்கி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல 25,000 கோடிங்கிற நம்பரை எங்கிருந்து கண்டுபிடிச்சாலும் தெரியல. கரூர் ஒரு 4th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர். இந்த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டோட டர்ன் ஓவரே 10,000 கோடி தான். அந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மாவட்டத்துல இந்த மாதிரியான ஒரு தவறான தகவல்களை அரசின் மீது பரப்ப வேண்டாம். இது ஒரு எளிய மக்களுடைய உரிமை போராட்டம். அதான் இன்னைக்கு அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து மக்கள் தரப்புல இருக்கிற நியாயங்களை லேண்ட் ரெக்கார்ட் படி அலசி ஆராய்ச்சி பிரிச்சு இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்க நன்றி சொல்றோம். அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி ஒரு தவறான தகவல்களை பரப்பக்கூடாது. ஏன்னா நீங்க கோயிலின் பெயரால், மதத்தின் பெயரால் நீங்க செய்த அரசியல் தான் இன்னைக்கு நம்ம யூபியில ராமர் கோயில் என்ன நடந்துச்சு பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் எளிய மக்களுடைய பிரச்சனை. இதே மாதிரி இந்த மாதிரி தொடர்ச்சியா நமக்கு நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த 20 இடங்களுக்கு நோட்டீஸ் வந்திருந்தது. அதனால கரூர் மாவட்டமே ஒரு அகதிகளாக மாறி வேற மாவட்டங்கள் குடியேற வேண்டிய ஒரு சூழல்ல தான் நம்ம நின்றுட்டு இருந்தோம். அந்த ஒரு நம்மளுடைய கஷ்டத்தையும் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சூழலையும் புரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் செயலாற்றி இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தவறான செய்திகளை யாரும் பரப்பக்கூடாது.